கோல்டோட ப்ரைஸ் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியா ப்ளஸ் மற்ற கண்ட்ரியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் ரீசன் ரூபி டெப்ரிஷியேஷன். ஸோ டாலரோட கம்பேர் பண்ணும்போது ருப்பியோட வேல்யூ குறைஞ்சிக்கிறதுனால, ப்ளஸ் நம்ம கோல்டு அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதுனாலையும் அந்த இம்போர்ட் டியூட்டியும் சேர்ந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்பிரசிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது இல்லாமல் மற்ற ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ ப்ளஸ் மற்ற கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க்ஸ் லாங் டேர்மாக கோல்டை வந்து பார்க்குறதுனால கோல்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிமாண்ட்னால. ப்ளஸ் குளோபல் அன்சர்டனிட்டி, ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட், யூஎஸோட ட்ரேட் பாலிசி, மற்ற கண்ட்ரியோட ட்ரேட் பாலிசினாலையும் அன்சர்டனிட்டினால கோல்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபெடரல் ரேட் கட் பண்ணுறதுனாலையும் மற்ற ஆப்ஷன்ஸ் டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலையும் கோல்டோட ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு.